ஸோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு வந்து நம்ம தல அஜித் அவருடைய விடாமுயற்சி அந்த ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா 2 டேஸ் முன்னாடி. ஸோ அதுக்குண்டான ரியாக்ஷன் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி அது முந்தா நேற்றே போட்டிருக்கணும், மிஸ் பண்ணிட்டேன். அண்ட் ஒரு புது தகவல் நான் கேள்விப்பட்டேன், அதுதான் உண்மையும் கூட. நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொன்னாலுமே இந்த ரேஸில் வந்து இப்போது துபாய் ரேஸில் வந்து அஜித் ஜெயிச்சார் அப்படின்னு சொல்லி இங்கே நிறையா செய்தி வந்துட்டுருக்கு இல்லையா. அது அஜித் ஜெயிக்கலையா, அஜித் டீம் தான் ஜெயிச்சு தான். ஸோ அவர் வந்து டிரைவ் பண்ணல அப்படின்னு ஒருவேளை உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா எனக்கு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சதை இப்போ நான் சொன்னேன். ஸோ அஜித் மற்றும் அவருடைய டீம் அவர்களுக்கு நல்வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு நம்ம வந்து நம்மளுடைய ட்ரெய்லருக்கு ரியாக்ஷன் வீடியோ பார்க்க போகலாம். ஸோ விடாமுயற்சி ட்ரெய்லர் லைக் அப் சரியான கிளாசிக் லுக்குங்க. மனுஷன் வயசு ஆனாலுமே என்ன ஒரு சாம் பார்த்தீங்களா. அது ஒரு சிலருக்கு தான் அமையும். நம்ம கிரிக்கெட்டில் ராகுல் டிராவிட் எடுத்துக்கிங்களேன், வயசு ஆகிடுச்சு அவருக்கு, இருந்தாலும் அந்த ஒரு யங்னஸ் அந்த ஃபேஸில் இருக்குது தெரியுங்களா. சாஞ்சே இல்லை, சரியான ஒரு லுக் இல்லை, சூப்பர். அந்த தாடி ஒரு சால்ட் அண்ட் பேப்பர் லுக்கு மாறி இங்கே ஒரு சின்ன பையன் மாதிரி ஒரு லுக்கு சூப்பராக இருக்குது உண்மையாலுமே. ஓ திரிசாக்கா destiny. I'm so lost. எனக்கு இந்த ஜெனரேஷன் பற்றி தெரியாது கையில். ஆனால் நாம் சின்ன பிள்ளையா இருந்தப்ப வாட்ச் கெட்டு போச்சுன்னா ரிப்பேர் பண்ணுவோம், டிவி கெட்டு போச்சுன்னா ரிப்பேர் பண்ணுவோம், தூக்கி போட மாட்டோம். This is my husband Rakshit. ஓ அர்ஜுன். ஆக்சுவலாக நான் இப்போ வரைக்கும் ட்ரெய்லர் பார்க்கவே இல்லை. நான் இப்போ என்ன பார்க்குறேனோ அது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை. நெவர் எக்ஸ்பெக்டட் அர்ஜுன். ஓ நைஸ். மங்காதாக்கு அப்புறம் இப்போ இவங்க 2 பேரும் இதை சேர்றாங்க. ஓகே, நான் ஏதோ ஹெல்ப் அண்ட் சீனில் பாஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். சரி, லெட்ஸ் see what happens. It happened. கொஞ்ச நேரமாவே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அவங்க வந்து கிரைம் ரேட் லோன்னு சொல்லக்கூடிய அந்த கண்ட்ரி வந்து அசர்பைஜான் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ட்ரி, துருக்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. வாழவே கூடாது. இதை ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததே போலீஸ் தான் சார். I am not here to fight. Officer down, officer down. அந்த வாய்ஸுங்க, அது எனக்கு என்னமோ பர்சனலாக ஒரு இது இருக்குங்க. அந்த ஒரு லேசாக ஒரு கட்ட குரலோட அது ஒரு மாதிரி எப்படி சொல்லலாம் சரியாக இருக்குன்னா, இட் கைண்ட்ஸ் ஆஃப் கிவ்ஸ் அ செக்ஸி வைப் அப்படிங்கிற மாதிரி வச்சுங்களேன். அஜித்துக்கு அந்த ஒரு வாய்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் கதை எல்லாத்தையும் விட்டுட்டு அஜித் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டருக்காக படம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், படம் சூப்பராக இருக்கும். அவருடைய அந்த ஒரு டெடிக்கேஷன் ஒர்க்கு, ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா படம் உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். பிகாஸ் அதுதான் ஃபார் அ கேரக்டர் ஆஸ் அஜித், அதுக்காக மட்டும் படம் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் படம் சூப்பராக இருக்கும். பார்ப்போம் இனி என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ த சீன் இட் ஹேப்பன்ஸ் இன் அசர்பைஜான். கொஞ்ச நாளாக என் உலகமே என்ன சுற்றி நுழைகிட்டு இருக்கு. பார்த்தீங்களா, மங்காத்தாக்கு அப்புறம் அஜித்து, அப்புறம் அர்ஜுன், அதுக்கப்புறம் த்ரிஷா, 3 பேருமே சேர்ந்து இப்போது இந்த விடாமுயற்சி அப்படிங்கிறதுல இது பண்ணுறாங்க. ஒருவேளை எங்காவது ட்விஸ்ட் வச்சுருப்பாங்களோ, இதனுடைய தொடர்ச்சி தான் இங்கே அப்படிங்கிற மாதிரி, மங்காத்தாவனுடைய தொடர்ச்சி தான்னு தெரியல. பட் என்ன தான் யங்கர் ஜென்ரேஷன் அப்படிங்கிறவங்க மேலே வந்துட்டு இருந்தாலுமே அங்கிள்ஸ் ராக்ஸுங்க. அதாவது இந்த டோனி ஸ்டார்க்கு இருக்கிறது பார்த்தீங்களா, யார், அயன்மேன் ராபர்ட் டவுனி ஜூனியர், அவரை விட அவருக்கு ஏறத்தாழ 50-60 வயசு ஆக போகுது. அவருடைய பையனும் சின்ன பையன் தான். ஆனால் அந்த பையனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபேன்ஸ் ரேட்டை விட ராபர்ட் டவுனி ஜூனியருக்கு தான் ஃபேன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். பையனாகட்டும் பிள்ளையாகட்டும் ஃபேன்ஸ் ரேட் ரொம்ப அதிகம். அதே மாதிரி தான் அங்கிள்ஸ் ராக்ஸ். உண்மையாலுமே என்ன அழகாக இருக்காங்களா ஒருத்தரும்.
பெர்சிவரன்ஸ் ட்ரைம்ஸ். ஓகே. ஸோ நடுவில் அஜித் அவங்களும் அர்ஜுன் அவங்களும் சண்டை போடுற மாதிரி 1-2 சீன் டக்குன்னு அப்படி நகர்த்துற மாதிரி இருக்குது. பட் நல்லா நோட் பண்ணிங்கன்னா அர்ஜுன் அவரை வந்து பெருசாக நிறைய இடத்துல காமிக்கல, முழுசும் அஜித் அவர் தான் இருக்கார். ஸோ அசர்பைஜான் சுற்றி ஏதோ நடக்குது. ப்ராபப்ளி ஹீ ஷுட் பி அ போலீஸ் ஆஃபீஸர். வேறு ஏதோ ஒரு கேஸ் விசாரிக்கிறக்கோ இல்லை ஏதோ ஒரு தொடர்ச்சிக்காக போகிறாங்க. அண்ட் how they are going to mingle and merge த்ரிஷா in between அப்படிங்கிறது தெரியல. பட் அவங்களும் அசர்பைஜானில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இட் இஸ் அ வெரி குட் ட்ரெய்லர். அதாவது பெருசாக எதையுமே ரிவீல் பண்ணல. சம்திங் ஹேப்பன்ஸ். இப்போ இவர் போலீஸ்காரரா இவ்வளோ வேறு யார் அப்படின்னு தெரியல. அர்ஜுன் இதில் யார் அப்படின்னு தெரியல. பிகாஸ் ரக்கடாக இருக்கார். அந்த இது ஃபெம்மல் ஆர்டிஸ்ட்டு இல்லையா, ஒரு பணக்கார வைப்பில் அப்படி ரக்கடாக இருக்கார். அண்ட் அசர்பைஜான் சுற்றி அங்கே பெண்களை சுற்றி ஏதோ அவங்கள அமுத்தி வைக்கிற மாதிரி ஏதோ ஒரு சினாரியோவில் சம்திங் அண்டர் கிரவுண்ட் ஒர்க் இஸ் கோயிங் ஆன். அண்ட் போலீஸே அதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியும் தெரியுது. இட் இஸ் அ குட் ட்ரெய்லர். அதாவது துணுக்குகள் மட்டும் கொடுத்துருக்காங்க, நம்மளால் பெருசாக டிடியூஸ் பண்ண முடியல. ஓகே, அண்ட் ஓவரால் பிக்சர் இப்படி தான் நடக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கேரக்டரைசேஷன் நல்லாயிருக்கு. இந்த கேரக்டர் இப்படி தான் அப்படின்னு ஃபிக்ஸேட் பண்ண முடியல. ஆஸ் அ ஹீரோ ப்ரொட்டகனிஸ்ட் ஆப்வியஸ்லி ஹீரோ தான் எல்லா இடத்துலையும் இருக்க போகிறாரு. அந்த வகையில் அஜித் அவரை காமிக்கிறாங்க. அண்ட் அந்த சுற்றி இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் குட். அண்ட் இந்த விடாமுயற்சி அப்படிங்கிறது அனிருத்தனுடைய மியூசிக் நல்லா தான் இருக்குது. அனிருத்துக்கு எப்போவுமே ஒரு பேசிக்காக ஒரே அஜெண்டா தான், ஒரே மாதிரி தான் இருக்கும் எல்லா மியூசிக்கும். டம்முன்னு இருக்கும். அந்த தாரத்தப்பட்ட அந்த ஜமாப்பு அதையவே எடுத்து மாற்றி போட்டுக்கிட்டே இருப்பார். ஈவன் தென் இதுவும் அதே பழைய மாதிரி தான் இருந்தாலுமே தட் இஸ் ஓகே. நல்லா கொண்டு வந்திருக்காங்க மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் வெரி குட் அண்ட் அன் ஓவரால் நோட். பார்ப்போம். எப்போ ரிலீஸ்னு ஒன்றும் சொல்லலை. இல்லை, விடாமுயற்சின்னு பாட்டு தான் பாடிட்டு இருந்தாங்க. இருங்க, இன்னொரு 2 செகண்ட் தான் இருக்குது. ஸோ எப்போ ரிலீஸ் அப்படின்னு தெரியல. கண்டிப்பாக இது வந்து தியேட்டரில் போய் பார்க்கணும். பார்த்துட்டு வந்துட்டு உங்களுக்கு என்ன ரிவ்யூ வந்து அதுக்கப்புறம் பின்ன பார்ப்போம். ஸோ இதான் இன்றைக்கு உண்டான ட்ரெய்லருக்குண்டான ரியாக்ஷன். இட் இஸ் அ வெரி குட் ட்ரெய்லர் டூ. அண்ட் ஒன்ஸ் அகெயின் அஜித் அண்ட் டீம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஸோ நாளைக்கு நம்ம வேறு ஏதாவது ஒரு ரிவ்யூவில் சந்திப்போம். போது வரையும் தொடர்ந்து நிதருங்கள். நான் உங்கள் இடத்துல தானே பண்ணி